ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? காலையில எந்திரிச்சு ஞாயித்துக்கிழமை என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் 9:30க்கு தான் எந்திரிச்சேன். ஒண்ணும் முடியல. முடியலன்னா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிட்டே இருக்குங்க. டயர்ட் ஆகுறப்ப எனக்கு தூக்கமா வந்துட்டு இருக்குது. ஆ போதும் என்னடா நீ பண்றீங்க? ஆ இன்னைக்கு நான் வீட்ல என்னென்ன பண்றேன்னு பாருங்க. எப்படியெல்லாம் வேலை போட்டுட்டு வீட்ட பார்த்தா மட்டும் முடியாது. என்னால சகிக்க முடியல. அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணி வச்சிருக்குதுங்க. ஆ வேலைக்கார பொண்ணு வர சொன்னா வந்து வேலை செஞ்சுரும். என்னங்க? ஆனா நம்ம செய்யற மாரி நீட்னஸ் கிடைக்காது. 2வது அவங்க செய்யறதுக்கு இரு. போ அங்க போய் சிங்கிள போய் போ. 2வது நம்ம ஏய் ஆட்டாதீங்கடா பண்பிட்டீங்களா கம்முனு இருங்கடா. அ நீட்டா செய்ய மாட்டாங்க ஒண்ணு. 2வது மாசம் ரூ. 2000 குடுக்குறதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணுது. அ ஒரு ஆள் இருந்துகிட்டு, ஒரு ஆளுக்கு போய் ரூ. 2000 குடுத்து வேலை செய்றதா அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பூனைக்குட்டிய அதுகளுக்கும் சாப்பாடு போடணும். இதையும் பார்க்கணும். அதனால கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆனா அதே சமயத்துல முடியல, ஐயோ பாவம் அப்படின்னா அது வேணா அதுல வேணா யோசிக்காம தூக்கி குடுத்துடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கணக்கு இப்ப தானே பண்றேன் நானு. இந்த கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 1 பாத்ரூம், 2 பாத்ரூம்ல போவாங்க. அது ஒண்ணும் பார்த்தா நமக்கு ஸ்மெல்லே வராது. அந்த அமேசான்ல மண்ணு ஆர்டர் பண்றேன்ல, இந்தா இப்படி கட்டி கட்டியா சேர்ந்துக்கும் அவ்வளவுதான். நமக்கு எதுவுமே தெரியாது கண்ணுக்கு. ஸ்மெல்லும் வராது. நீட்டா இருக்கும். அத காலையில எந்திரிச்சு இந்த இத எடுத்து கையில தொடாம, இந்த இதுல எடுத்து போட்டுருவேன். ஒண்ணு போட்டு கீழ கொண்டு போட்டா நீட்டா முடிஞ்சுது வேல. ஆனா இது வீட்டுக்குள்ளேயே பூனை வச்சு வளர்த்துறவங்க இந்த மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மண்ணு குருண மாரி இருக்குங்க. இந்தா பாருங்க இப்படி இருக்கு மண்ணு. இந்த மாரி. அது ஒரு முறை கட்டி ஸ்மெல்லே வராதுங்க. இப்ப நான் பக்கத்திலேயே தான வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கிறேன். ஸ்மெல்லே வராது. ஆனா எப்படி தயாரிக்கிறாங்களோ இது அது நமக்கு தெரியல. இன்னும் இதுல நல்லா பூ வாசம் ஏதோ ஒரு பூ வாசம் வர்ற மாரி பண்ணியிருக்காங்க. இப்ப தானே சொன்னேன் உனக்கு. ஆ இப்படித்தானுங்க. கிளீன் பண்ணுனா போதும் வந்துரும். அது கசகசான்னு இருந்தா போறதில்லைங்க. கிளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்பதான் யூரின் வருது வேகமா அதுக்கு. என்ன பண்றது? ம். சரி இப்பதான் கிளீன் பண்றேன். நேத்தும் பண்ணாம விட்டாச்சு. சரி இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணா, உடனே ஒடியாந்து ஒடியாந்து கிளீன் பண்றாங்க. மண்ணு புது மண் போட்டுருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு டென்ஷன்ல வருது. என்ன என்ன பண்ணட்டு? ம். கஷ்டமா இருக்குதுங்க. இன்னொன்னு எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். இது நினைச்சா எல்லாத்துக்கும் இதாவே கிடைக்கும்னு இல்ல. வேற வழி இல்ல. என்ன போட்டுதான் ஆகணும். செஞ்சுதான் ஆகணும். முடியுதோ முடியலையோ. எனக்கு ரொம்ப முடியாட்டியும் கூட இந்த வேலைகள் மட்டும் நான் கண்டிப்பா செஞ்சுருவேங்க. ஏன்னா பூனை குட்டிகளுக்கு அந்த எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி, அத எடுத்து என்னென்னலாம் பண்ணணும் பண்ணிவிட்டேன். டெட்டாயில் ஊத்தி விடுவேன் அதுல. அ என்னதான் இருந்தாலும் அதுல அடிக்கடி போய்கிட்டு இருக்குன்ட்டு, அந்த மண்ணு போட்டுட்டு அதிலேயே டெட்டாயில் ஊத்தி விடுவேன். மேல தெரியும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கும் டெட்டாயிலு. யாராவது ஒருத்தரு நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டா கூட இருந்தாங்கன்னா, அது ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு திருப்தி, சந்தோஷம் இருக்கும். இல்லைங்கிறப்ப தனியா ஒருத்தர் இருந்தோம்னா, பைத்தியம் பிடிச்ச மாரி அது எப்படியோ தோணும்னு வைங்களேன். என்ன பண்றது? நம்ம ஒண்ணு நெனச்சா கடவுள் ஒண்ணு நெனச்சுட்டு போய்கிட்டு இருப்பாரு அப்புறம். நம்ம நெனைக்கிற மாரி கடவுள குடுத்துட்டாருன்னா, உலகம் எதுக்குன்னு கோவில் இருக்குது. சாமிலாம் போய் கும்பிடுறோம், வேண்டுறோம். சாமி நினைக்க மாட்டோம் கஷ்டம் குடுக்கலைன்னா. அதுதான் உண்ம. அதுதான் அப்பப்ப என்னையும் கொஞ்சம் நெனச்சு பாருங்கடா அப்படின்னு, அவர் எதுக்கு அந்த இது குடுத்துட்டாருன்னா, எல்லாத்தையும் மதிச்சு மதிச்சு பழகுங்க. நீ உன்னுடைய சுயநலத்துக்காக நீ போய்க்கிட்டு இருக்காத அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு உதாரணத்துக்கு, இப்ப கோவிலுக்கு போறோம். அங்க ஒரு 10 பேத்த பாக்குவோம். பார்க்கும்போது ஒரு மன நிறைவு கிடைக்கும். நம்ம ஒரு 10 தலைய பார்த்தோம்னா, நம்மகிட்ட இருக்கிற பாவம் பாதி குறையும் அப்படிம்பாங்க எங்க அம்மா. அதுக்கு தான் கோயிலுக்குலாம் போறது அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு ஐதீகம் ஏதோ இருக்குது. ஏன்டா டேய் இங்க பாருங்க. சொல்ல சொல்ல கேட்காம பாதி கிளீன் பண்ணிட்டேன். அதனால உட்காந்துட்டாங்க. ஒருத்தரு. அவங்கள என்ன பண்றது? இந்த மண்ணு மட்டும் அந்த அமேசான் டெலிவரி பாய் சொல்லுவாப்படி. பாருங்க இப்பதான் நான் கிளீன் பண்ண ஓடி உட்காந்துக்கிட்டாங்க இவங்க. ஆனா நீட்டா இருக்குங்க. போன நாய்க்குட்டிகளாட்டலாம் எப்படி வச்சிருக்காது. நல்லா நீட்டா இருக்குங்க. அவர் சொல்லுவாரு அந்த கொரியர் கொண்டு ஒரு பையன் சொல்லுவாப்படி. என்னங்க இருக்குது இதுக்குள்ள? தூக்கிட்டே வர முடியலைங்க என்னால அப்படிம்பாப்படி. அது சொன்னா அப்புறம் காமிச்சு பூனை குட்டிகளுக்காக வாங்கிட்டு இருக்கிறப்பா அப்படின்ட்டு. கொண்டாந்து போட்டது தஸ்ஸு புஸ்ஸுன்னு நிப்பாப்படி. லிஃப்ட்ல தான் வர்றாப்படி இருந்தாலும் அப்படிம்பாப்படி. அதுக்கப்புறம் உள்ள நானே எடுத்து வச்சு எடுக்கும்போது வெயிட்டா இருக்குங்க. சத்தியமா சொல்றேன். அவ்வளவு வெயிட்டா இருக்கும். போட்டு கொஞ்சம் தெம்பா இருந்ததுன்னா, எப்பவுமே காலையில எந்திரிச்சு கொஞ்சம் தெம்பு கிடைக்குங்க. நைட் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்குறோம்ல, தெம்பு கிடைக்கும். இல்ல அப்படின்னா தெம்புங்கிறதே கிடைக்காதுங்க. அது ரொம்ப சோர்வாவே இருக்கும். அந்த டயத்துல என்னால எதுவுமே செய்ய முடியாது. காலையில எந்திரிச்சு மெயின் வேலை இத பண்ணி விட்டுருவேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இது. ஏங்க 4 பூனைக்குட்டிகளையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துறதுன்னா, சின்ன விஷயம் கிடையாது. அதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியலைங்க இத. நான் வெளிய விடவும் முடியல, பண்ணவும் முடியல.
அது அது பாவம். அந்த பெரிய பூனை திட்டிட்டே கிடந்தேன். ஆனா 2, 3 நாள் வெளிய போயிட்டு வராம இருந்துச்சா, என்னால தாங்கிக்கவே முடியல. என்னடா எங்க போச்சு எங்க போச்சு டென்ஷன் ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் போய் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டேன். கூப்பிடுங்காட்டி அப்புறம் வந்துருச்சு. அந்த திட்டினேன் பாருங்க, "நீ உன்னால தான் இத்தன குட்டி போட்டு வந்துருச்சு, உன்னால தான் இத்தன குட்டி போட்டு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு" சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நம்ம வாய் இல்லாட்டியும் எல்லாமே புரியுமாமா நம்ம சொல்றது. அது புரிஞ்சு கோவம் வந்து ஓடி போயிருச்சுங்க. அப்புறம் இப்ப கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி வீட்டுக்குள்ள அவ்வளோ தூரம் பாசமா அப்படி வச்சு கொஞ்சி அதுக்கப்புறம் கம்முனு இருக்குதுங்க. என்ன பண்றது? பாருங்கன்னா சில வேலைகள் இருக்குது. பார்த்துட்டு மறுபடியும் கூப்பிடுறேன்.